ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புடலங்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி இந்த புடலங்காய் பொரியல் ரொம்ப ஈஸியான மெத்தடில் பண்ண போகிறேன். இதே மெத்தடில் இங்கே பொரியலை பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க இந்த புடலங்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு லைட்டாக வெடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும், ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வெங்காயம் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா புடலங்காயை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ அளவுக்கு புடலங்காய் எடுத்திருக்கேன். தோலெல்லாம் சீவிட்டு நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. அடுத்து இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். புடலங்காய் ரொம்ப சீக்கிரமாகவே குக் ஆயிரும். தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை மூடி சிம்மில் வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் போல் வேக வச்சுக்கோங்க. புடலங்காயிலையும் உங்களுக்கு தண்ணி இருக்கும், அதனால் தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஊற்ற தேவையில்லை. இப்போ 4 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். புடலங்காய் நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு தேங்காய் தூள் நான் சேர்க்குறேன். தேங்காய் சேர்த்துக்கப்புறமா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிம்மில் வச்சு 1 நிமிஷம் போல் குக் பண்ணால் போதும், ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு குக் ஆனதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ரொம்ப ஈஸியான ரொம்பவே ஹெல்த்தியான புடலங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.